வந்து கொண்டிருக்கின்றார். இப்பஞ்சாயத்து பிரிவுகளே, வியாபார பிரிவுகளே, ஆட்டோகளே, சாட்டோகளே, இந்த பேரராக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அமைந்து பல வளர்ச்சியை நோக்கி நடைபெற பயணம் செய்ய திருவான்மையூர் பகுதியில் 180வது வார்டில் வடக்கு மாட வீதி வந்து இன்னைக்கு காலை தெற்கு மாட வீதி போன்ற பகுதிகள்லாம் மக்கள் ஏறி உத்தராயணப்பட்ட இந்த ஏரியாலலாம் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கோம். காலையிலேருந்து பண்ணிருக்கோம். மக்கள்கிட்ட வரவேற்பு சிறப்பாக இருக்குது. நாங்கள் நினைக்கிறது ஒரு 2 ஹவர் 3 ஹவரில் முடிச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் முடியும். ஏன்னா எல்லா மக்களுமே வந்து வேட்பாளரை பார்க்கணும், வேட்பாளர் ஏதாச்சும் சொல்லணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறாங்க.
இந்த மாதிரி அவங்க சொல்ற கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம். மெயினாக கோரிக்கைகள் வந்து திருவான்மையை பொறுத்தளவு கிராமணத்தங்களுக்கு பட்டா கேட்குறாங்க. நிறைய கிராமம் அதே மாதிரி பொதுவாக இருக்கிற இடங்கள்லாம் பல ஆண்டுகளா 40, 50, 60 ஆண்டுகளா இங்கே குடியிருக்காங்க. அவங்களுக்கு பட்டா இருக்கு. கிராமணத்துக்கு வந்து நான் 2011 2016 வரைக்கும் போகும்போது வாங்கி கொடுத்ததான். அதற்கு இடையில இப்ப எந்த ஒரு கிராமத்துக்கு பட்டா இதுவரைக்கும் கொடுக்கல. மீண்டும் வாங்கி கொடுத்து கேட்குறாங்க. அதை நான் கட்டாயம் வாங்கி கொடுத்தேன். நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் கிராமணத்தை பட்டா முன்னாடி இல்லாதவங்க வாங்கி கொடுத்தேன். இங்கதான் வந்து கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து அம்மா நெம்மேலியில போட்டாங்க. அந்த திட்டம் நேரடியா இங்கதான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். இங்க இடையில எங்கேயுமே இல்லை. நெம்மேலியிலிருந்து நேர திருவான்மையூர் வேளச்சேரிட்டு அந்த திட்டமே வந்துச்சு. அதுவே பெரிய திட்டம். குடிநீர் பிரச்சனையில இந்த பகுதியில தீர்த்ததுக்கு அதே ஒரு முக்கியமான திட்டம். ஈசிஆர்ல முக்கியமான இடமா இந்த திருவான்மையூர் இருக்கு. நீங்க மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டா இந்த பகுதி வளர்ச்சிக்கு என்ன அது வந்து நான் உண்மையில அது நல்ல கேள்வி. திருவான்மையூர் சிக்னல்ல ஒரு மேம்பாலம் வந்து ரொம்ப நாளா வந்து கொண்டு வர நினைச்சா எப்படி விஜயநகர் ஜங்ஷன்ல ஒரு மேம்பாலம் அமைச்சிருக்கோமோ அதே மாதிரி திருவான்மையூர் ஜங்ஷன்ல போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம ஒரு மேம்பாலம் தான் நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத பிரச்சனை பட்டா வகையில வாங்கி கொடுப்பேன் மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும். அப்படிங்கிறதா என்னுடைய குறிக்கோளா.